உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயத்த? பக்கத்து வீட்டுக்காரங்க நாளைக்கு வெளியூருக்கு வர்றாங்களாம். ஆமாத்த, நானும் கேள்விப்பட்டேன். அவைய ஊரில் இருந்து திரும்பி வர்றது வரைக்கும் அவைய விட்டு நாக்குட்டியே நம்ம தான் பார்க்கணுமா. யார்கிட்ட உங்ககிட்ட சொன்னா? பக்கத்து வீட்டுக்காரி தான் காலையில் வந்து சொன்னான். காலையில் வந்தவளா? நான் பார்க்கல. நீ அடுப்பங்கரையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாளா? அப்பந்தான் வந்தா. உங்ககிட்ட தான் பேசணுன்னு உன்னையே கூப்பிட்டா. நான் தான் அவள் வேலை செஞ்சிட்ருக்கா, என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். அதான் என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஆமாத்த, இப்போ நீங்கள் சரின்னு சொன்னீங்களா இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களா? பக்கத்து வீடு ஆகிட்டுலாம் மருமோளே, பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா பார்க்கேன்னு சொல்லிட்டிய. வீடு தேடி வந்து உதவின்னு கேட்டுட்டல, செய்ய முடியாதுன்னு தட்ட முடியல, அதான் சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டீல, அப்போ நீங்களே பாருங்கள், என்னையெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் பத்தலை. இதில் வேற அவையே நாக்குட்டியெல்லாம் மேய்க்கணுமாங்க. எம்மா என்னது பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க ஊருக்கு போறாங்களாம். அவங்க திரும்பி வர்றது வரைக்கும் அவங்க நாக்குட்டியை நம்ம தான் பார்க்கணுமா. டாமி குட்டியை நம்மள 2 நாள் பார்க்கணும். ஐ டாமி குட்டியோட நான் விளையாடுவேனே. ஐ ஜாலி. ஐ ஜாலி தான். ஆனால் கடிச்சா முடிஞ்சிரும் உன்னோட ஜோலி. எம்மா அது கடிக்காது. அது கடிச்ச விஷம். அதுக்கிட்ட கடி வாங்காமல் பார்த்துடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிம்மா, அதுக்கிட்ட கடி வாங்க மாட்டேன். என்கிட்ட மட்டும் அவைய கேட்டிருந்தவனா வேற யாரையும் வச்சு பார்த்துடுங்கன்னு சொல்லியிருப்பேன். சரின்னு சொல்லியாச்சுல மருமகளே, வேற என்ன செய்ய? நீங்கள் 2 பேருமே அதை பாருங்க, என்னையை மட்டும் பார்க்க சொல்லி சொல்லாங்க. டாமிக்கு என்ன சாப்பாடுமா கொடுக்கணும்? அவையில ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், தந்துட்டு போவேன். அதை கொடுத்தா காணும். எம்மா சாப்பிட்டதுக்கு ஏதாவது பண்டம் இருக்கா? வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, கேட்கலேன்னு நினச்சேன். கேட்டுட்டியா? உனக்கு பண்டந்துங்கவே நேரம் பத்தாது. இதில் வேற அந்த நாக்குட்டியை நீ மேய்க்க போகிற. மருமகளே, மேய்க்கிறதுக்கு அது என்ன ஆடா மாடா? பாட்டி உங்க காமெடி சூப்பர். சமையல்லாம் ரெடி ஆகிட்ட மருமகளே, செஞ்சு முடிச்சிட்டு தான் வந்தேன். ஒரு தட்டில் எனக்கு சோறு போட்டு கொண்டா. என்னத்த மறந்துட்டீங்களா? 2 நாளாக நீங்கள் விரதம் இருப்புன்னு சொன்னியே. நான் எங்கே சொன்னேன்? நீ தானே சொன்னேன். என்னால் ஒரு நாள் இல்லை, ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி இருக்க சொல்ல என்னாலலாம் 2 நாள்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு தட்டு இல்லை, 10 தட்டு சோறு போட்டு தரேன். ஆனால் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. எண்ணெயிலலாம் சாப்பிடாம இருக்க முடியாது. நீ ஒன்றும் போட்டு தரண்டா, நானே போட்டு சாப்பிட்றேன். நீங்கள் சோறு போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் தட்டை கழுவணும். இத்தனை வருஷமும் உன் கையாலே போட்டு சாப்பிட்டு பழகியாச்சு. நீனே போட்டு தந்துடும். கொஞ்சம் முந்தி நானே போட்டு சாப்பிட போறேன்னு சொன்னியே. தட்டை கழுவ சொன்னோன்னே நான் தான் உங்களை போட்டு தரணுமாங்க. எம்மா எனக்கு வயிறு பசிக்கு. உங்கள் 2 பேத்துக்கும் ஏற்கனவே சோறு போட்டு ஆற வச்சிருக்கேன். 2 பேரும் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.